பேமெண்ட் பே. ஐயோ லூஸ் மாதிரி 14th ஏப்ரலுக்கு 14th மார்ச் போய் புக் பண்ணி வச்சிருக்கேனே. சரி கேன்சல் பண்ணலாம். நோ வே, கேன்சலேஷனுக்கு 2250 ரூபா நான் பே பண்ணுமா? சரி உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் பேசஞ்சர் சார்ட்டர் படி நீங்க தப்பான ஃபிளைட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை நீங்க கேன்சல் பண்ண முடியும், இல்லைனா அமெண்ட் பண்ண முடியும். இது எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிபார்ச்சர் டேட்ல இருந்து 7 டேஸ்க்கு ப்ரையரா நீங்க பண்ணீங்கன்னா அப்ளிகபிள். அப்போ உங்க டிபார்ச்சர் டேட்ல இருந்து 7 டேஸ் கம்மியா தான் இருக்கு, இல்ல 5th டே 6th டே அந்த சமயத்துல நீங்க வந்துட்டு கேன்சல் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து பேஸ் சார்ஜ் பிளஸ் ஃபியூவல் சார்ஜஸ் தவிர மீதி எல்லா அமௌண்ட்டையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எஸ், நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு 250 ரூபாய் எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஏதாவது மூலமா புக் பண்ணிருந்தீங்கனாலும் இந்த சீக்ரெட் உங்களுக்கு அப்ளிகபிள் தான். நீங்க ஏர்லைனுக்கு டைரக்டா இமெயில் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணலாம் கேன்சல் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் டைம் தப்பான ஃபிளைட் புக் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபிளைங் டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிப்ஸ்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.